எப்படி சார் நீங்க வீட்ல ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கா? அந்த அரசியல் பரபரப்புலாம் நிறைய ஸ்பெண்ட் பண்றேன். ஆனா இவங்கள மிஸ் பண்ணிடுறேன். இவங்க வேலூர்ல இருக்கிறதுனால இவங்கள 2 பேரையும் மிஸ் பண்ணிடுறேன். இல்ல இப்ப சொல்லுவாங்கல்ல, இப்ப தன்னுடைய மகன் தாண்டி பேர பிள்ளைகள்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பாசம் வந்துரும். கூடுதல் தான். உங்க வாழ்க்கை முறையிலேயே ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? இல்ல எனக்கு உயிரோட இருக்கணும்னு ஒன்றும் அது நம்ம கையில இல்லை. இவங்களுக்காக உயிரோட இருக்கணும்னு ஒரு இது இருக்கு. ஏன்னா நான் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது 1986 புறப்படும்போது என் தங்கச்சிக்காக உயிர் வாழணும்னு நினைச்சேன். என் தங்கச்சிக்கு அப்போ திருமணம் ஆகலை, அவளுக்காக உயிர் வாழணும்னு நினைச்சேன். அதுக்கு பிறகு அம்மாவுக்கு அப்பாவுக்காக உயிர் வாழணும்னு நினைச்சேன். அப்புறம் இவங்க 2 பேர் பிறந்த பிறகு இவங்கள கரை சேர்க்கிற வரைக்குமாவது வாழது காலம் அனுமதிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இப்போ இவங்க 2 பேருக்காக வாழணும், அதிக நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். இப்போ சாருடைய நடவடிக்கைகளில் மாற்றம் இருக்கிறது உணர்றீங்களா பேரப்பசங்க வந்ததுக்கு அப்புறம்? அது எப்படி, எந்த வகையில்? அவரை பிள்ளைகளை பாசம் காணிச்சதனை காட்டில் இப்போ பேரன் பிள்ளைகளுடைய பயங்கர பாசம். அப்படி பேர மக்களுடைய பாசமாக இருக்குது. மக்களை காட்டிலும் பாசமாக இருக்குது பேர மக்கள். அவசரம் இல்லாத சிரிக்க மாட்டார், சிரிக்கவே செய்ய மாட்டார். பிள்ளைகளும் மதிவதனே கேட்டா தெரியும், அவளை அப்பா சிரிச்சு பார்த்ததே இல்லை பிள்ளைகள். இப்ப இந்த பிள்ளைகளை வந்த பிறகு சிரிக்கும். இல்லை, நான் எப்போ ஒரு திங்கிங்ல இருப்பேன், சிரிக்கப்படாதுன்ற. சார் வந்து அரசியல் முடிவுகள்லாம் எடுக்கிறாருல்ல, அது வீட்டுல ஏதாவது வெளிப்படுத்துவார் அவங்க கிட்ட? வீட்டுல அரசியல் வந்து வீட்டுல வந்தா எப்ப பார்த்தாலும் எழுதுனதும் படிக்கிறதும் தான் வேலை. அந்த ஷோரூம் ஃபுல்லா புக் இருக்கணும், புக் எடுக்கணும், படிக்கிறதும் எழுதுனதும் தான் வேலை. நானும் அதுல அக்கறைப்படுனதில்லை, அவரை வேலையை பார்க்கிட்டது மறந்துண்டு. இல்ல எதையும் அவரு கொஞ்சம் மனசோர்வு அடையும் போது ஏதாவது உங்ககிட்ட சொல்றது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த வேலை இல்லை. ரகசியமா என்னதாவது சொன்னா உண்டு. இப்ப நீங்க அவர்கிட்ட ஷேர் பண்றது உண்டா ஏதாவது மன கஷ்டம்? எனக்கு அப்படி நான் அப்படி அது சொன்னோம் கஷ்டம் இல்லை, அப்படிக்குதான் எனக்கு. எனக்கு தான்